இந்த நியூ இயருக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேக் பண்ணணும், அது ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேரட் டேட்ஸ் கேக்கை ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே செம்ம டேஸ்டியாக இருக்கும். ப்ளம் கேக்கை கம்பேர் பண்ணும்போது இதோட இன்க்ரீடியன்ஸும் சரி ப்ராசஸும் சரி ரொம்ப கம்மி. இந்த கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு அது கூட 1/2 கப் கொதிக்கிற தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 200 கிராம் துருவன கேரட், 1 கப்புக்கு கொஞ்சம் குறைவாக சாஃப்டான சீடெல்லாம் ரிமூவ் பண்ண டேட்ஸு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 கப் மைதாவோட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். 2-3 தடவை நல்லா சலிச்சு எடுத்ததும் இது கூட ஃபைனாக பொடி பண்ண 1/2 டீஸ்பூன் பட்டைத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். 3 முட்டையை 2 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே 1/3 கப் அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். கடைசியாக 1/2 கப் சன்ஃப்ளவர் ஆயிலையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்ச கேரட் டேட்ஸ் மிக்ஸை இதோட சேர்த்து நல்லா கலந்துடணும். ஃபைனலாக நம்ம சலிச்சு வச்ச ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணால் கேக் பேட்டர் ரெடி. இந்த கேக் பேட்டரை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச கேக் டின்னுக்கு மாற்றிட்டு 160 டிகிரியில் 55லேருந்து 60 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் அருமையான கேரட் டேட்ஸ் கேக் ரெடி. இந்த கேக்கை ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு கேக்கு. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். நீங்களும் இந்த நியூ இயருக்கு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள்.